பூமி தானியத்துக்கும். எது கொடுக்குது? தானியத்துக்கும். தானியம்னா ஓகே, நான் சொல்றேன். தானியத்துக்கும், திராட்சை ரசத்துக்கும், எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். ஓகே, இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். தானியம்லாம் ஒண்ணும் இல்ல. தானியம் என்பது உங்களுடைய பணம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எஸ் ப்ராஃபட். தானியம் என்பது பணம். அக்காலத்திலே தானியங்களை யூஸ் பண்ணாங்க. பண்டமாற்று முறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப எதை யூஸ் பண்ணாங்க? தானியம். பட் இப்போ பூமி எதுக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்க போகுது? பணத்துக்கு. ஓகே, கமா திராட்சை ரசம் ஒன்று வேர்டு இருக்கும், கொடுங்கம்மா. திராட்சை ரசம்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் பலவீனராய் இருந்தால் எதை குடிங்க? திராட்சை ரசத்தை குடிங்க. திராட்சை ரசம். அப்போ நீங்க பலவீனரா இருந்தா, ஆரோக்கிய குறைபாடா இருந்தா, நீங்க மிதிக்கிற லேண்ட் உங்களுக்கு பதில் கொடுக்கட்டும். அப்ப உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும். உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும். எத்தனை பேருடைய லைஃப்ல ஆரோக்கியம் வேணும்? எத்தனை பேருடைய லைஃப்ல ஆரோக்கியம் வேணும்? அடுத்த அங்க எண்ணெய்னு ஒரு வேர்டு இருக்கும், கொடுங்கம்மா. எண்ணெய்க்கு மறுமொழி கொடுக்கும். எண்ணெய்னா என்ன? மல்டிப்ளிகேஷன். என் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்களுக்கு புரிஞ்சுதா? Earth will answer grain and wine and olive oil. They will all answer Reuben. The earth shall respond to the grain and the wine and the oil which besit in to bring them forth, and these shall respond to Anita, restored Israel, who prays for a supply of them. Who prays for a supply of them. யார் ஜெபம் பண்ணாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு சப்ளை வழங்க போகுது. Yes. Hey. Oh my God. யார் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணாங்களோ, yes, இன்னைக்கு அவங்களுக்கு சப்ளை நடக்க போகுது. Yes, prophet. ஆஹா, இன்னும் உங்களுக்கு சரியா புரியல நினைக்கிறேன். Yes. இருங்க. யாரெல்லாம் ப்ரே பண்ணது? Yes. யாரெல்லாம் ப்ரே பண்ணது? நாங்க. For what? Restored Israel, who prays for a supply of them. Job, promotion, yes, money, healing, yes, restoration, oh yes, breakthroughs. சொல்லுங்க, I receive. எத்தனை பேர் ரெடி? Yes, prophet. யார் பிரார்த்தனை பண்ணது? நான். சொல்லுங்க, நான். யாருக்கு சப்ளை வேணும்? எனக்கு. யார் பிரார்த்தனை பண்ணது? கடவுள் கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணேன். God எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு? இப்ப மெசேஜ் ஸ்கைக்கு போயிடுச்சு, ஸ்கைல இருந்து எர்த்துக்கு வந்துடுச்சு. இப்ப எர்த் நீங்க பண்ண பிரார்த்தனைக்கு, நீங்க பண்ண பிரார்த்தனைக்கு, yes prophet, இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு பதில் கொடுக்க போகுது. oh yes, இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு சப்ளை பண்ண போகுது. I receive. even financially supply. சொல்லுங்க, financially சொல்லுங்க, supply. சொல்லுங்க, breakthrough. திருப்புமுனை யாருக்கு? எனக்கு. சொல்லுங்க, supply. healing யாருக்கு? எனக்கு. சொல்லுங்க, supply. deliverance யாருக்கு? எனக்கு. சொல்லுங்க, supply. job யாருக்கு? எனக்கு. அடுத்து supply. deliverance எனக்கு. supplyனா என்னது? supply உங்களுக்கு கொடுக்கிறது. peace, சமாதானம் யாருக்கு? எனக்கு. அப்ப என்ன சொல்லணும்? supply. October is a month of supply. Oh yes, I receive. October is a month of supply. Hey, என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். Hey, October month of supply. யார் எதை கேக்குறாங்களோ, yes, பூமி எனக்கு சப்ளை பண்ணும். Yes, I receive. இத கேக்குறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன திமிரு வந்திருக்கணும். ஏன்னா எப்படி வே ஆஃப் கம்யூனிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இன்னும் நம்ம எம்பக்கு கனவுல ரச்சிங்க. நோ, அக்டோபர் இஸ் வாட்? Supply. month of supply. receive your supply. I receive your supply. I receive in the name of Jesus. Oh yes.
May God of heaven, பரலோகத்தில் இருக்கிற எல்லாம் வல்ல இறைவன் Yes. இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு சப்ளை பண்ணுவார். Yes, yes. உங்களுக்கு சப்ளை பண்ணுவார். I receive. Receive your supply. I receive. சொல்லுங்க, I receive my supply. I receive my supply. எத்தனை பேர் ரெடி? Yes. நான் சாட்சியோட வர போறேன். Oh yes.